தொழுகையில் குறுக்கே செல்வது 40 வருடம் பிந்து நீங்கள் சொர்க்கம் செல்ல நேரிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு காரியம். மறுமை நாளில் அல்லாஹ் எப்ப தீர்ப்பு சொல்லுவானோ, முதலில் அல்லாஹ் நம்மை விசாரித்து தீர்ப்பு சொன்னால் போதுமே என்று ஒவ்வொரு அடியார்களும் நினைக்கக்கூடிய அந்த மறுமை நாளில், ஒவ்வொரு அடியார்களும் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் 40 வருடம் பொறுத்துதான் உனக்கு தீர்ப்பு என்றால் என்ன நிலைமை? நம்முடைய நிலைமை என்பார்கள் சொல்களே. செய்த குற்றம் தான் என்ன? தொழுகைக்கு முன்னால் குறுக்கே சென்றோம். தொழுகைக்கு முன்னால் குறுக்கே சென்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு முன்பாக யார் ஒருவர் குறுக்கே செல்கிறாரோ 40 வருடம் சொர்க்கம் செல்ல தாமதிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு உங்களுக்கு, அந்த பேரின்பத்தை அடைய சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன 2 சம்பவங்கள் உண்டு. யார் ஒருவர் தன்னுடைய நாவை, யார் ஒருவர் தன்னுடைய கரத்தை, யார் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள். மர்ம உறுப்பையும் நாவையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நான் மாற வேண்டும்.